வணக்கம். கைவிளக்கின் ஒளி என்ற தலைப்பில் படித்ததை பகிர்வதில் மகிழ்ச்சி. உங்கள் கைவிளக்கின் ஒளி அடுத்த அடியை எடுத்து வைக்க போதுமானதாயிருக்கும். அந்த மங்கலான வெளிச்சத்தில் தொலைதூர காட்சிகள் எப்படி தெரியும் என்று கவலைப்படாதீர்கள். குருவை காண தொலைதூரத்தில் இருந்து வருகிறான் சீடன். அவரிடம் கொஞ்சம் காலத்துக்கு முன்வரை தங்கியிருந்து பயின்றவன். தற்போது வேறூரில் வசிப்பவன். அன்று முழுவதும் அவருடைய மடத்தில் உண்டு இளைப்பாரி அவரோடு உரையாடினான். முன்னரவில் அங்கிருந்து புறப்பட்டான். குருநாதர் விளக்கொன்றை அவன் கையில் தந்தார். அது மங்கிய ஒளியை சிந்திக் கொண்டிருந்தது. நீ இருண்ட பாதையில் போகிறாய். இந்த விளக்கின் ஒளியை கொண்டு 10 அடி தூரத்தில் இருப்பதை உன்னால் பார்க்க முடியாது. ஆனால் இதன் வெளிச்சம் நீ அடுத்த அடியை எடுத்து வைக்க போதுமானதாயிருக்கும் என்கிறார் குரு. கண்ணுக்கு தெரியாதவர்களை எண்ணி கவலைப்படாதீர்கள். கவலைகள் உங்கள் நம்பிக்கையை சிதைத்துவிடும். கைவிளக்கினை துணையோடு, அதாவது நம்பிக்கை என்ற துணையோடு நடந்து செல்லுங்கள். இருண்ட கானகத்தை கடந்து விடலாம். நன்றி.